மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதிமுக நேற்று முதற்கட்ட பட்டியலை வெளியிட்டது, இன்று 2ஆம் கட்ட பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. பட்டியலை பார்க்கும் பொழுது புதுமுகங்களே நிறைந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. சற்று முன்னர் பேசிய நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் கூறும் பொழுது மூத்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லையா அல்லது அவர்கள் முன்வரவில்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்பினார். இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், நீண்ட காலம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அதனால அது ஒரு பெரிய ஒரு விடயம் இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கட்சியில இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டிகளை நம்புறதை விட வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு செல்வாக்குத்தான் நம்புவாங்க. அதைத்தான் வந்துட்டு நம்பி அப்ப பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா இருந்த போதும் சரி, திடீர்னு பாத்தீங்கன்னா புதுசா யாரையாரதான் நிறுத்துவாங்க. அது மாதிரி மறுபடியும் அவங்களை நிறுத்துவாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான். அதுவே வந்துட்டு அதிமுகவுக்கு பின்னாடி ஒரு பலமாவே ஆகிப்போச்சு. யாரை வேணாலும் நிறுத்துவாங்க, யாருக்கு வேணாலும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது சாதாரணமாகி போச்சு அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அது மற்ற கட்சியில பார்க்க முடியாத ஒண்ணு. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாத்தீங்க அப்படின்னம்னா அதிமுகவினுடைய கட்சி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னம்னா அந்த ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே, கட்சிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய மூத்தவர்கள் எல்லாருமே சட்டப்பேரவையில் இருக்கிறதுனால அவங்க பரவலா சென்று தமிழ்நாடு முழுவதும் கட்சிப்பணி ஆற்றுவதற்கான ஒரு வாய்ப்பா வந்துட்டு இதை கருதலாம், நிச்சயமா கருதலாம். இளைஞர்களை வந்துட்டு இறக்கி விட்டுட்டு மூத்தவர்கள் வந்துட்டு கட்சி பணி ஆற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும், தேர்தல் நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும், கள பணியாற்றியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களையோ நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படின்றத வந்துட்டு நம்ம கடந்த சட்டப்பேரவை தேர்தலையே நம்ம பார்த்துருக்குறோம். எனவே அவங்களுடைய செயல்பாடு அதோட சேர்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கக்கூடிய தலைமை, அது எல்லாமே வந்துட்டு தான் அந்த கட்சியினுடைய ஒரு பலமா கருதலாம். அதனால கேண்டிடேட் அப்படின்றது ஒரு பெரிய விடயம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய கேண்டிடேட் எப்பொழுதுமே இரட்டை இலை, அதுக்கு பேர் தான் கேண்டிடேட். அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான சூத்திரம், பலம் எல்லாமே. கட்சியினுடைய கொடி அஇஅதிமுக என்கின்ற பெயர், இரட்டை இலை சின்னம், அதுதான். எனவே அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு மெயின் ஸ்டே, முதுகெலும்பு. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.